பர்த்டேனா அவரோட 75th பர்த்டே இது. நம்ம டைம் போனதே தெரியல. ஒன்ஸ் மோர் அந்த ஊஞ்சல் சீன் மட்டுமே 3-4 தடவை போட்டாங்க. ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு மீ டைம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கோம். ஸோ டைம் வந்துட்டு இன்றைக்கி சண்டே அண்ட் 12 மணி கிட்ட ஆக போகுது. ஸோ 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கமலா தியேட்டரில் ஷோ. மறுபடியும் படையப்பா பார்க்க போகிறோம். ஸோ ரோஹினியில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க. இப்போ வந்து படையப்பா வந்துட்டு கமலாவில் எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ யா லெட்ஸ் கோ. ஸோ கைஸ், ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இப்போது நாங்கள் அப்படியே இங்கே க்யூவில் நின்றுருக்கோம். ஆக்சுவலாக டைம் வந்துட்டு 12:05. ஏற்கனவே வந்து நாங்கள் லேட்டாக வந்திருக்கோம். பட் ஸ்டில் இவ்வளோ க்ரௌடு. நைட் ஷோ, அதுவும் சண்டே நைட் ஷோ வந்துட்டு 2 ஸ்க்ரீன்லேயுமே ஹவுஸ்ஃபுல். ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் கிரேஸ் இஸ் திஸ். செம்ம கிரேஸு. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தலைவர் படத்துக்கு நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னா அது என்ன மாதிரி ஒரு விஷயம் தெரியுமா? சூப்பரான விஷயம். ஃபர்ஸ்ட் ஷோக்கே நம்ம வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த ஷோவும் இட்ஸ் கோயிங் டு பி a blast. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு இருக்கிற கிரேஸ் பார்த்தீங்கன்னா, கில்லி தான் வந்து அந்த ரெக்கார்டு வச்சுருந்தாங்க. பட் இப்போது அந்த கில்லி ரெக்கார்டையே பிரேக் பண்ணி இந்த படம் வந்து ரீரிலீஸ்க்கான ஒரு ஃபுட்ஃபால்ஸ் அண்ட் க்ராஸை வந்துட்டு நிறையவே வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் திங் ஃபார் தமிழ் சினிமா, இந்தியன் சினிமா ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் கோ. செம்ம க்ரௌடு. நான் டேரெக்டாக போய் உள்ளே உட்காந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறேன். ஒன்ஸ் மோர் எதாவது போட்டால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். லெட்ஸ் கோ. தலைவர் ஃபேன்ஸ், தலைவரோட இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான பர்த்டே. ஏன்னா அவரோட 75th பர்த்டே இது. இந்தியன் சினிமாலே 75 வயசுல ஹீரோவா நடிக்கிற ஒரே ஆளு ஆக்டர் தலைவர் மட்டும்தான். நான் 3, 2, 1 சொல்றேன். ஹாப்பி பர்த்டே தலைவர். எல்லாரும் சேர்ந்து விஷ் பண்ணிடலாமா தலைவருக்கு? ரெடி? 3, 2, 1. தலைவருக்காக ஒரு சீன் ஒன்ஸ் மோர் போட போறோம். உங்களை மாதிரியே நானும் பயங்கர டிஷர்ட்ல இருக்க மாதிரி தலைவரோட வெறிய நானும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மூவி வந்து படையப்பா. சோ உங்க எல்லாருக்கும் ஓகேனா எனக்கு ஒரு ஆசை, இந்த சீனை வந்து ஒன்ஸ் மோர் மட்டும் போடாம ஒன்ஸ் மோர் இன்னும் 2 வாட்டி போடாம, அதே மாதிரி 50 years of ரஜினிசமுக்கு வந்து ஒரு மேஷப் ஒன்று பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து என்ஜாய் பண்ணலாமா? அடுத்து என்ன ரீரிலீஸ்? நீங்க நிறைய பேர் என்ன கேட்டீங்க, டிஎம் பண்ணிருந்தீங்க. அடுத்து வந்து அண்ணாமலை ரெடியா இருக்கு. அதே மாதிரி சந்திரமுகியும் வெரி சூன் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இப்போ ஒன்ஸ் மோர் போட்டு வைப் பண்ணலாம். தேங்க் யூ, லவ் யூ ஆல், லவ் யூ, தேங்க் யூ. என்னைக்கும் போட ஒரு லைட் செட் பண்ணலாம். என்னடா பெரிய பெரிய இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஸோ கைஸ், அவ்வளோதான். டைம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஷோ முடிஞ்சு வந்தோம். ஸோ 4 மணி இப்போது டைமு.
எங்களுக்கு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் போகிறதுக்கே வந்துட்டு ஆகிடும், வீட்டுக்கு போய் சேரவே எங்களுக்கு 4:30 ஆகிடும். ஸோ செம்ம ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிம். டைம் போனதே தெரில. ஒன்ஸ் மோர் அந்த ஊஞ்சல் சீன் மட்டுமே 3-4 தடவை போட்டாங்க. வி ஹேட் அ பிளாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ரீ-ரிலீஸ் படத்தை, அதுவும் படையப்பா மாதிரி படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.